பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்க்ரூசஸில் எப்படி நம்மளுடைய மந்த்லி அந்த மெம்பர்ஷிப் $100 வந்து நம்ம கட்டுறது ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ணலாம். அது எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. incruises.com லாகின்குள்ளே போயிட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஏற்கனவே வந்திருக்கும். அது கொடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து இங்கேயே வந்திருக்கும் கீழே இன்ஃபோ அண்ட் ஆக்ஷன்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இங்கேயே வந்து யூ ஹேவ் அன்பெய்ட் இன்வாய்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு உள்ளே போகும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சைடில் கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்குள்ளே போனீங்கன்னா $க்ரூஸ். ஸோ ஏற்கனவே இவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் பார்த்தீங்கன்னா இவர் வேலெட்டில் ஒரு $200 இருக்குது. அதாவது போன மாதம் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த மாதத்துக்கான மெம்பர்ஷிப் வந்து அவர் கட்டணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா $200 வந்து இப்போ இதில் இருக்குது. டோட்டல் $க்ரூஸ் பேலன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இருக்குது. ஸோ இந்த மாதத்துக்கான மெம்பர்ஷிப் எப்படி பே பண்ணுறதுன்னா திரும்பவும் அதே செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே வரும்போது இன்வாய்ஸஸ் இல்லை மேலே வேலட் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்வாய்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் கிளிக் பண்ணும்போது எத்தனை பெண்டிங் இன்வாய்ஸ் இருக்குதுன்னு காட்டும். ஸோ இந்த இன்வாய்ஸ் ஐடி ப்ளஸ் பெண்டிங் அமௌண்ட் $100 இந்த ஜூலை மாதத்துக்கான இன்வாய்ஸ் வந்து அவர் பே பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே பே இன்வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. எந்த பேமெண்ட் சிஸ்டம் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இல்லை இன்டர்நெட் வேலண்ட்டா, இல்லை கிரிப்டோ கரன்சிஸ் நீங்கள் வந்து பிட்காயினில் வேணுனாலும் பே பண்ணலாம். இல்லை எத்திரியம், லைட்காயின், பிட்காயின், கேஷ் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் ரிப்பல் இந்த மாதிரி பே பண்ணலாம். பெரும்பான்மையான மக்கள் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா விசா கார்டு. நம்மளுடைய விசா கார்டு அல்லது மாஸ்டர் கார்டில் வந்து நம்ம பே பண்ணுவோம். உங்களுடைய கார்டு என்ன கார்டோ, அது விசா கார்டாக இருந்தாலும் சரி, மாஸ்டர் கார்டாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் சப்போஸ் விசா கார்டாக இருந்ததுன்னா விசா கார்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த $100 உண்டான இன்றைக்கி இந்தியன் ருப்பி வேல்யூ எவ்வளோ, அதாவது அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸோட INRலேயே இங்கேயே கொடுத்துருவாங்க. ஸோ கண்டினியூ வித் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கார்டு நேம், உங்களுடைய ஏடிஎம் கார்டு நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அது எந்த பேங்க் கார்டாக வேணாலும் இருக்கலாம். விசா கார்டு இருந்தால் விசா கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். மாஸ்டர் கார்டாக இருந்தால் மாஸ்டர் கார்டு செலக்ட் பண்ணணும். உங்கள் கார்டு மேலே வந்து என்ன நேம் இருக்குங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ என்னுடைய கார்டு நேமை நான் செலக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் அந்த கார்டு நம்பர், கார்டில் வந்து ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஸோ என்னோடய கார்டு நம்பரை நான் வந்து டைப் பண்ணுறேன். கார்டு நம்பரை டைப் பண்ணதுக்கு பிறகு இங்கே வந்து எக்ஸ்பிரி டேட், கார்டில் வந்து உங்களுக்கு வேலிட் எக்ஸ்பிரி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய கார்டோட எக்ஸ்பிரி டேட்டை கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் கார்டுக்கு பின்னால் ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுதான் வந்து CVV நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ப்ராசஸ் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இந்த இன்க்ரூசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கார்டு நம்பர், உங்களுடைய இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்டு நம்பர், பின்னாடி CVV நம்பர், எக்ஸ்பிரி டேட், இது எல்லாமே முக்கியம். இது தயவு செஞ்சு யாருக்கும் நீங்கள் வந்து கொடுத்துட வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த நம்மளுடைய பேமெண்ட் ப்ராசஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் எந்த OTPயோ எதுவுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுடைய லிங்க் ஆகிருக்க இதுக்கு வராது. ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், செக் அவுட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு OTP வராது. அதனால் உங்களுடைய கார்டு உடைய இன்ஃபர்மேஷன் ஒவ்வொருத்தரும் நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கட்டி முடிச்சாச்சு. இப்போ கட்டினதுக்கப்புறம் பாருங்கள், யூ டோன்ட் ஹேவ் எனி பெண்டிங் இன்வாய்ஸஸ் அட் திஸ் டைம் அப்படின்னு வந்துச்சு. அதே மாதிரி கீழே இந்த இன்வாய்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய பில்லை இங்கே பார்த்துக்கலாம். வியூ இன்வாய்ஸ் இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பேமெண்ட் கட்டினதுக்கான பில் ஸோ இந்த மாதிரி வந்துடும். பெய்ட் இன் ஃபுல் அப்படின்னு போட்டு பில் வந்துடும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கட்டினது $100 கட்டணும் இல்லைங்களா, அதுக்கான $200 நம்மளுடைய வேலெட்டில் திரும்பவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி செட்டிங்குள்ளே போயிட்டு $க்ரூஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ முன்ன பார்த்தப்போ $200 டோட்டல் $200 இருந்தது. நம்ம இந்த மாதத்துக்கான இன்வாய்ஸ் $100 கட்டணும். இந்த மாதத்துக்கான $200 ஆட் ஆகிடுச்சு. மொத்தமாக $400 வந்து நம்ம வேலெட்டில் இருக்குது. ஞாபகம் இருக்கட்டும், நம்மளோட இன்க்ரூசஸில் மாதம் $100 நம்ம கட்டணும். அந்த $100க்கு கம்பெனி நமக்கு வேலெட்டில் $200 கொடுப்பாங்க. அந்த $200 $க்ரூஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து க்ரூஸ் புக் பண்ண முடியும்.
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பேமெண்ட் கட்டணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதுதான். ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களிடத்திலிருந்து விஷ்ணு. நன்றி. ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.